கல் நெஞ்சுக்காரி. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அனைவரும் எப்போதும் நலமாக இருக்க பிரார்த்தனைகள். எங்களுக்கு தெரிந்த ஒரு ஆன்மீக பெரியவர் பல ஆண்டுகளுக்கு முன் எனக்கு சொன்ன ஒரு கதையை உங்களுடன் பகிர்கிறேன். அன்பு நண்பர்களே, எவ்வளவோ வேகமாக சென்ற போதும் நான் மீனாட்சி சன்னதிக்குள் நுழைகின்ற போது திரையிட்டு விட்டார்கள். திரையை விலக்க அரை மணி ஆகும். தரிசனத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தேன். சிறப்பு தரிசன வரிசையில் இருந்த ஒரு நடுத்தர வயது பெண் கண்ணீர் மல்க கைகளை கூப்பி அம்பிகையிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். எதிரே தர்ம தரிசன வரிசையில் இருந்த ஒரு இளைஞன் கண்களை மூடியபடி முணுமுணுத்து கொண்டிருந்தான். நிலை கொள்ளாமல் தவித்து கொண்டிருந்த 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் தீவிரமாக பிரார்த்தித்து கொண்டிருந்தார். என் மனது நினைத்தது, ஐயோ பாவம், இவங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டமோ. இந்த பச்சைப்புடவைக்காரி ஏன் இப்படி கல் நெஞ்சுக்காரியாக இருக்கிறாள்? இவர்கள் கேட்டதை கொடுத்தால்தான் என்னவா? ஏன்பா கொஞ்சம் இப்படி வரியா, உன்னோட கொஞ்சம் தனியாக பேசணும் என்று என்னை அழைத்த அந்த மஞ்சள் நிற தாயின் முகத்தில் 1 ரூபா அகலத்தில் நெற்றி போட்டு அவரை பின்தொடர்ந்து சென்றேன். மீனாட்சி சன்னதிக்கு பின்புறம் சென்ற பிறகுதான் பச்சைப்புடவைக்காரி யார் என்று புரிந்தது. ஏன்பா என்னை பார்த்து இப்படி நினச்சிட்ட? நான் கல் நெஞ்சுக்காரியா? என் பார்வையையும் சக்தியையும் சில நிமிடங்கள் உனக்கு தருகிறேன். அவர்கள் என்ன வேண்டிக் கொள்கிறார்கள் என்று பார். என்ன வியப்பு! தாயின் முன் பிரார்த்தனை செய்பவர்களை என்னால் பார்க்க முடிந்தது. அவர்கள் மனதில் இருக்கும் பிரார்த்தனையையும் என்னால் அறிய முடிந்தது. நிலை கொள்ளாமல் தவித்த அந்த 40 வயதுக்காரரின் பிரார்த்தனை இதுதான். தாயே, எனக்கு கோடி கோடியாக செல்வம் வேண்டும். அதன் மூலம் நான் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். எனக்கு சிரிப்பு வந்தது. இவன் இப்போது மத்தியதர வர்க்கத்தில் இருக்கிறான். எண்ணி எண்ணி செலவழிக்க வேண்டிய பொருளாதார சூழல். ஆனால் ஒழுங்காக படிக்கும் நல்ல பிள்ளைகள், நல்ல மனைவி என்று மகிழ்ச்சியாக இருக்கிறான். இவனுக்கு திடீரென்று சில கோடிகள் கிடைத்தால் என்னாகும்? செல்வம் ஒருவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்றால் கோடீஸ்வரர்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் நடனமாடிக்கொண்டல்லவா இருக்க வேண்டும்? பணக்காரன்தான் அதிகம் கவலைப்படுகிறான். இவன் கேட்டதை கொடுத்து இவன் வாழ்க்கையை கெடுக்கவா, இல்லை கொடுக்காமல் விடவா? மகிழ்ச்சியாக இருக்கும் செல்வந்தர்களை நான் அறிவேன் அம்மா, பணிவாக சொன்னேன். அந்த பக்குவம் இவனுக்கு இன்னும் வரவில்லை. அது வந்தவுடன் இவனுக்கு செல்வம் கொடுக்கலாம் என்றிருக்கிறேன். அடுத்து அந்த இளைஞனின் பிரார்த்தனை, தாயே, நான் உலக அளவில் புகழ்பெற்று அமைதியாக வாழ வேண்டும். குபுக்கென்று சிரித்தாள் அன்னை. புகழ்பெற்ற பெண் எப்படி அமைதியாக வாழ முடியும்? கூடவே பாதுகாப்புக்கு ஆட்கள் வேண்டும். இஷ்டப்பட்ட இடத்திற்கு செல்ல முடியாது. விரும்பியபடி வாழ முடியாது. நாம் எப்படி வாழ்கிறோம் என்று மொத்த உலகமும் பூதக்கண்ணாடியின் மூலம் பார்த்து கொண்டிருக்கும். புகழை கொடுத்து இவனை கெடுக்க வேண்டாம் என்று பார்த்தால் விடமாட்டான் போல இருக்கிறதே. பச்சை புடவைக்காரி பேசிக்கொண்டிருக்கும் போதே கண்ணீர் மல்க நின்றிருந்த பெண்ணின் மனதில் இருந்த பிரார்த்தனை என்னவென்று புரிந்து கொண்டேன். சரி தாயே, அவர்களை விடுங்கள். இந்த பெண்ணின் கணவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் இருக்கிறார். இவள் என்ன பொன்னையும் பொருளையுமா கேட்கிறாள்? தாலி பிச்சைதானே கேட்கிறாள். இவளுக்காவது கேட்டதை தரலாம் அல்லவா? இவள் அழுவதை பார்த்தால் எனக்கும் அவள் கேட்டதை கொடுக்க வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. ஆனால் என்ன ஆனால்? இவள் கர்ம கணக்கு தடுக்கிறதாக்கும். அந்த கர்ம விதியை செய்ததே நீங்கள் தானேம்மா. பச்சைப்படவுக்காரியின் அழக முகத்தில் ஒரு அர்த்தம் பொதிந்த புன்னகை. இவளின் வலியையும் வேதனையையும் மட்டுமே பார்க்கிறாய். இவள் இப்போது பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறாள் என்பதை நீ அறிய மாட்டாய். இந்த உலகம் கர்ம பூமி, ஆன்மீக பள்ளிக்கூடம். இங்கே நீங்கள் யாரும் இன்ப சுற்றுலாவிற்காக வரவில்லை. எந்த நேரமும் சுகித்திருக்க இது சொர்க்கமும் இல்லை. சுகமான மனித வாழ்க்கை உன் லட்சியம் இல்லை, இருக்கவும் கூடாது. ஆன்மாவின் நீண்ட பயணத்தில் பூவுலக வாழ்க்கை ஒரு சிறு பகுதி மட்டுமே. இதையும் தாண்டி ஆன்மீக வளர்ச்சியும் பரிணாம வளர்ச்சியும் இருக்கின்றன. அதை இப்போது உன்னிடம் சொல்ல முடியாது. 1000 பள்ளிகளும் கல்லூரிகளும் சொல்லிக் கொடுக்காத பாடங்களை இவள் இப்போது அனுபவித்து கொண்டிருக்கும் துன்பமும் வேதனையும் சொல்லிக் கொடுக்கும். இதில் நான் ஏதாவது உதவி செய்ய முடியுமா தாயே? அன்னை சிரித்தாள்.
உன் நண்பன் கண் பார்வையை பரிசோதிக்க மருத்துவரிடம் செல்கிறான். அவனை பலகையில் உள்ள எழுத்துக்களை படிக்கச் சொல்கிறார் மருத்துவர். அவனுக்கு அந்த எழுத்துக்கள் சரியாக தெரியாததால் திணறுகிறான். அருகில் நிற்கும் உனக்கு எழுத்துக்கள் தெளிவாக தெரிகின்றன. நண்பனுக்கு உதவுகிறேன் பெருவழி என்று எழுத்துக்களை அவன் காதில் கிசுகிசுப்பாயா? அப்படி செய்தால் அவனுக்கு கண் பார்வை கடைசி வரை சரியாக இருக்காது. இவளுக்கு நீ உதவ நினைப்பதும் அதே வகையைச் சேர்ந்ததுதான். பார்வை சரியில்லை என்றால் மருத்துவர் இன்னும் சக்தி வாய்ந்த கண்ணாடியை தருவார். இவளால் வேதனையை தாங்க முடியவில்லை என்றால் நான் இவளுக்கு இன்னும் சக்தி வாய்ந்த மனதை தருவேன். அதோடு வேதனை தீர அருளும் வழங்குவேன். இதுதான் நான் ஏற்படுத்திய நியதி. அப்படியென்றால் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு நான் உதவவே முடியாதா அம்மா? ஏன் முடியாது? அவர்களின் மீது அதிகம் அன்பு காட்டலாம். அப்போது அவர்களுக்கு துன்பத்தை தாங்கும் சக்தி அதிகமாகும். இறைவன் அன்புமயமானவன் என அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். அவர்களின் வளர்ச்சி இன்னும் விரைவாக நிகழும். தாயே, உங்கள் தூய்மையான அக்கறை நிறைந்த அன்பை புரிந்து கொள்ளாத நாங்கள் தான் கல்நெஞ்சுக்காரர்கள். இந்த பாவியின் வாயால் உங்களை கல்நெஞ்சுக்காரே என்று சொன்னது பெரிய பாவம் தாயே. என்னை மன்னியுங்கள் அம்மா என்று அந்த அன்னையின் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கினேன். அவள் சட்டென மறைந்து விட்டாள். நான் தரிசன வரிசைக்கு ஓடி வந்தேன். இன்னும் திரையை விலக்கவில்லை. ஆனால் மனதில் இருந்த திரை முற்றிலுமாக விலகி இருந்தது. அந்த பெரியவர் சொன்ன கதை முடிந்தது. பொதுவாக நான் உன்னை எவ்வளவு நம்பி கும்பிட்டேன், எப்படி சோதிக்கிறியே, எப்படி கைவிட்டுட்டியே என்று புலம்பும் நம்மை போன்ற மிகச் சாதாரண மக்களுக்கு இந்த கதை ஒரு நல்ல படிப்பினையை தருகிறது இல்லையா நண்பர்களே? இறைசக்தி நன்றாக அறியும் தன் பிள்ளைகளுக்கு எதை எப்போது கொடுக்க வேண்டும் என்று. அதனால்தான் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்று நம் பெரியவர்கள் தீர்மானமாக சொல்லி வைத்துள்ளனர். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் உறவு மற்றும் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் எழுதுங்க. மறக்காமல் என்னோட இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.